प्रणयिनी त्वन्मन्दहासप्रभां श्रीकामाक्षि सरोजिनीम् अभिनवां येषायतः सर्वदा आस्येन्दोरवलोकने पशुपतेः अभ्येति सम्पुल्लतां तन्द्रालुस्तद् अभाव एव तनुते तद्वैपरीत्यक्रमम्. ஓகே. ஸோ ஜெகதீஸ்வர பிரணயினி, ஜகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனான அந்த சிவனுடைய விருப்பமானவளே, பிரணயம்னு அன்பாக இருக்கக்கூடியவளே தாயே காமாட்சி, தொன் மந்தஹாச பிரபாம் ஜானிமக, உங்களுடைய புன்னகையோடைய பிரபை, அந்த புன்சிரிப்போடு அந்த பிரபான ஒளி, அதை நாங்கள் அறிகிறோம், ஜானிமக அறிகிறோம். ஸ்ரீ காமாட்சி சரோஜினியும் அபினவாம் ஏஷா, இது எப்படி இருக்குன்னு சொன்னான்னா, இந்த புன்னகை அபினவாம் புதியதாக பூத்த தாமரை மலர் போல இருக்கக்கூடிய புன்னகை அப்படின்னு இந்த வெள்ளை தாமரை எடுத்துக்கிட்டோம். ஸோ ஏன்னா வெள்ளையாக இருக்குது புன்னகை. ஸோ அந்த மாதிரி சரோஜினியும் சொன்னான்னா தாமரை தண்டுக்கும் சரோஜினின்னே பேர். ஸோ அதனால தாமரை தண்டு போல வெயிட்டாக இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அபினவாம் புதுசாக இருக்குது, தினமுமே புதுசாக இருக்கிறது உன்னுடைய இந்த புன்னகை. எதனால் சர்வதா ஆல்வேஸ் ஆசிய இந்தோஹோ அவலோகனே, அதாவது ஆசியம்னு சொன்னால் வாயின்னு அர்த்தம். ஆனால் இந்த பல இடங்கள்ல ஆசியம்ங்கிறது முகத்துக்கு ஆகு பேராக ஆகிடும், முகத்தை குறிக்கும். ஸோ ஆசிய இந்தோஹோ யார்? தேவியோட முகம். தேவியோட முகம் சந்திரன் போல இருக்கு இல்லையா, இந்த முகச்சந்திரன் தானே சொல்லுவோம். ஸோ ஆசிய இந்தோஹோ தேவியுடைய முகச்சந்திரனை பசுபதேகே அவலோகனே, பசுபதி பார்க்குறார், சிவன் தேவியோட முகத்தை பார்க்குறோச்சே அபியேதி சம்புல்லதாம். அப்போது சிவன் பார்க்குறோச்சே இந்த சந்திரனாகப்பட்ட முகத்தை பார்க்குறோச்சே இந்த புன்னகை என்ன ஆகுது? விரிஞ்சுடுது. புன்னகை தாமரை சொல்கிறோம். தாமரை சந்திரனை பார்த்தா கூம்பும், நார்மலாக குமிந்து போயிடும் இந்த சந்திரன் வரோச்சே. ஆனால் இந்த சந்திரனாகப்பட்ட இதை பசுபதி இங்கே சூரியன். ஸோ சூரியனுடைய பார்வை படும்போது எப்படி தாமரை மலருமோ, இங்கே முகத்தாமரையாகப்பட்டது அந்த புன்னகையோடு கூட மலர்ச்சியை அடைகிறது. சம்புல்லதாம் அபியேதி, மலர்ச்சியை அடைகிறது. அன்லைக்கு நார்மல் சந்திரன் வந்தால் தாமரையாகப்பட்டது கூம்பும். இங்கே சூரியன் இங்கே பசுபதேகே, பசுபதியுடைய கண்களாகப்பட்ட அந்த சந்திரனை பார்க்கும் பொழுது அதாவது இங்கே அவருடைய கண் பார்வை சூரியன் போல விடருது அர்த்தம் எடுத்துக்கணும். ஸோ சம்புல்லதாம் அபியேதி மலர்கிறது. தந்திராளுகு ததபாவையே, தந்திராளுகுன்னு சோம்பேறித்தனம், தந்திரம்னாலே சோம்பேறித்தனம். தந்திராளுகு புன்னகை கூம்பி போய்ட்டுருதான். எப்போ? ததபாவே, அப்போ பசுபதி பார்க்காத சமயத்தில் அந்த பசுபதியாகப்பட்ட சூரியன் பார்வை இவன் மேலே படாத போது இந்த முகமாகப்பட்டது முகத்தாமரை அந்த புன்னகையோடு கூடி அது கூம்பி விடுகிறது. புன்னகை வரமாட்டேங்கிறது, வெளியில் வரமாட்டேங்கிறது. ஏவ தனுத்தே தத் வைபரீத்திய கிரமம், விபரீத கிரமமாக இருக்குது. சந்திரனுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்குது இப்போ. ஸோ சந்திரனுடைய தாமரை மலரக்கூடிய நேரத்தில் இது மூடுறது. எப்போ அந்த பார்வை படலையோ அப்போ இது கூம்பி போய்டுறது. ஸோ ஆகப்பட்ட நார்மல் சந்திரனுக்கு நேர் ஆப்போசிட்டாக இது இருக்கிறதேன்னு ஆச்சரியப்படுறாருங்க மூக்க கவி. त्वन्मन्दहासप्रभां श्रीकामाक्षि सरोजिनीम् अभिनवां येषायतः सर्वदा आस्येन्दोरवलोकने पशुपतेः अभ्येति सम्पुल्लतां तन्द्रालुस्तद् अभाव एव तनुते तद्वैपरीत्यक्रमम्. यान्ति लोहितमानम् अभ्रतटिनी धातुच्छटाकर्दमैः भान्ति बालगभस्ति मालिकिरणैः मेघावली शारदी बिम्बोष्टद्युतिपुञ्जचुम्बनकला शोणायमानेन ते कामाक्षी स्मितरोचिषा समदशाम् आरोढुम् आकाङ्क्षते. ஸோ ரெண்டு கம்பேரிசன் இங்கே புன்னகையோடு சேர்த்து சொல்கிறாருங்க. அதாவது தட்டினின்னு சொன்னால் ரிவர்னு ஒரு அர்த்தம். ஏன்னா தடத்தோடு கூடியது, கரை, தட்டான கரையோடு கூடியது இது ரிவர். ஸோ அதனால தட்டினின்னு சொன்னால் ரிவர். அப்ரதட்டினின்னு சொன்னால் மேலோகத்தில் இருக்கக்கூடிய ரிவர்னா கங்கைன்னு அர்த்தம். அப்ரதட்டினி கங்கை.
தாதுச்சடா கர்தமைகி, கங்கை ஓடுறது. கங்கை ஓடுறோச்சே வழியில் எல்லாம் காவி எல்லாம் எடுத்துகிட்டு போகும். கரை புரண்டு ஓடுறோச்சே அது வந்து என்ன ஆகும், அதோடைய சிவப்பு தாத்துக்களை எல்லாம் பெருக்கி எடுத்துகிட்டு போகும். செம்மண்ணெல்லாம் கலந்து ஓடுறோச்சே அது ரெட் கலர். யாந்தி லோகிதமானம், அது என்ன ஆயிடுது, ஒரு ரெட்டு கலரை அடைகிறது. அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய கங்கை நீர் அந்த தாத்துக்களை சேர்த்து இழுத்துட்டு போகிற, கர்தமான சேரு அதெல்லாம் இழுத்துட்டு போகிறோச்சே அது ஒரு ரெட்டு கலராக ஆகிடுறது. பாலகபஸ்திமாலி கிரணைகி, கபஸ்திமாலி, கபஸ்திமாலின்னு சொன்னாலே இந்த கிரணங்கள், அதாவது கிரணங்களை உடைய சூரியன். கபஸ்தின கிரணங்கள். ஸோ கபஸ்திமாலி கிரணங்களை உடைய சூரியன். பாலகபஸ்தினது இளம் சூரியன், சிவப்பு கலராக இருக்கக்கூடிய சூரியனோடு கூட சேர்ந்து கிரணைகி அந்த கிரணங்களால் சாரதி மேகாவளி பாந்தி, சரத்கால மேக கூட்டங்கள். சரத்கால மேகமெல்லாம் வெள்ளவெளையேர்னு இருக்கும். ஏன்னா மழைக்காலம் முடிஞ்சு போச்சு, கருப்பு மேகமெல்லாம் பயிடுத்து வெள்ளவெளையேர்னு இருக்கக்கூடிய மேகங்கள். அந்த மேகங்கள் எல்லாம் பாலசூரியன் வரும்பொழுது ரெட்டு கலரை அடைகிறது. பாந்தி அப்படி ரெட்டு கலராக ஒளிர்கிறது அந்த மேகங்கள். ஸோ கங்கை ரெட்டாகி போயிடுது, பாலசூரியன் வர்றதுனால மேகம் ரெட்டாகிடுது. இப்போ புன்னகையும் ரெட்டாகணும். எப்படி ஆறுது, பிம்போஷ்ட தியுதி புஞ்ச, பிம்ப ஓஷன கொவ்வை பழம் போன்ற உதடுகள். அந்த உதடுகளுடைய ரெட்டு கலர்னால, புஞ்சன குவியல், அந்த ரெட்டு கலர் குவியல்னால சும்பன கலா, அதை தொடர்ந்து இல்லையா, அதை முத்தமிட்டு தானே வரணும். புன்னகை வரும்போது உதட்டை பிரிச்சுன்னு தான் வெளியில் வரணும். ஸோ அதை முத்தமிட்டு கொண்டு வெளிவருவதால் கலா சோனாயமானேன, சோனம்னா ரெட் கலர். ஸோ அப்படி உன்னுடைய புன்னகையும் வெள்ளை கலர் புன்னகை அந்த பிம்போஷ்டம் அந்த உதடுகளை தொட்டு வரும்பொழுது அது ரெட்டு கலரை அடைகிறது. தே காமாட்சி ஸ்மித ரோச்சிஷா, ஸ்மிதம்னு புன்னகை. ஸோ அந்த மந்த ஸ்மிதம், அந்த புன்னகையால் ரோச்சிஷா அந்த ஒளியால் சமதசாமாரோடும் ஆகாங்ஷதே, எது இந்த கங்கையோட ரெட் கலரையோ அல்லது மேகத்தோட ரெட் கலரையோ அடைய ஆசைப்படுகிறது இந்த புன்னகை. ஸோ ஆரோடும் ஆகாங்ஷதே, ஆகாங்ஷான இச்சா. ஸோ அந்த நிலைமையை தானும் ரெட் கலராக ஆகணுங்கிற ஆசையை அடைகிறது இந்த புன்னகைன்னு சொல்றாங்க. யாந்தி லோகிதமானம் அப்ரதடினி தாதுச்சடா கர்தமைஹி பாந்தி பாலகபஸ்திமாலி கிரணைஹி மேகாவலி சாரதி பிம்போஷ்டத்யுதி புஞ்ச சும்பன கலா சோணாயமானேன தே காமாட்சி ஸ்மிதரோச்சிஷா சமதசாம் ஆரோடும் ஆகாங்ஷதே. राधे कृष्णा मैम. कामाक्षि मुखेन्दुभूषणमिदं मन्दस्मितं तावकं नेत्रानन्दकरं तथा हिमकरः गच्छेत्यथा तिग्मतां शीतं देवि तथा यथा हिमजलं सन्तापमुद्रास्पदं श्वेतं किञ्च तथा यथा मलिनतां தத்தேச்ச முக்தாமணி. ஸோ அந்த புன்னகைக்கு 3 வித குவாலிட்டி இருக்குது. என்னெல்லாம் குவாலிட்டி? நேத்திர ஆனந்தகரம் சொல்லும்போது பார்த்தாலே அப்படியே கண்களுக்கெல்லாம் அப்படியே ஆனந்தமாக ஏற்படுது. ஸோ அப்படி ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அது புன்னகையோட ஒரு குவாலிட்டி. சீதம் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. ஸ்வேதம் வெள்ளவெளையர்னு இருக்குது. இப்படி 3 குவாலிட்டி இருக்குது. ஸோ இந்த 3 குவாலிட்டிக்கு ஈக்குவலாக இன்னொரு ஆப்ஜெக்டை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இது முன்னாடின்னு சொல்கிறாருங்க. ஸோ ஸ்ரீ காமாட்சி முக இந்து பூஷணமிதம், அதான் முகச்சந்திரன். இந்துன்னு சந்திரன், விது சந்திர எல்லாமே சந்திரனை குறிக்கிறது. ஸோ முக இந்து பூஷணம் இதம், இந்த முகத்துக்கே ஒரு பூஷணம் அலங்காரம் என்னது? ஸ்மிதம், மந்த ஸ்மிதம். ஸோ அப்படிப்பட்ட உன்னுடைய புன்னகை தாவகம் மந்தஸ்மிதம், உன்னுடைய அந்த புன்னகையானது முகத்துக்கே ஒரு அழகை கூட்டுறதாக இருக்கக்கூடியது. நேத்திர ஆனந்தகரம், ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ததா ஹிமகரக கச்சேத் யதா திக்மதாம். இப்போ ஹிமகரன்னு சொல்லக்கூடியவன் பனியை உண்டாக்கக்கூடிய சந்திரன். ஹிமகரன்னு சந்திரன் அர்த்தம். சந்திரன் அவனுக்கு சூடாயிடுறானா, ஏன்னா இது ரொம்ப கூலாக இருக்குது. தேவியோட நேத்திர ஆனந்தகரம். சந்திரனை பார்த்தா மன ஆஹ்லாதம்னு இந்த மனம் கொந்தளிக்கும், சந்தோஷப்படும் சந்திரனை பார்க்குறோச்சு. ஆனால் இந்த புன்னகையோட அழகை பார்த்தா மனம் இன்னும் ஆனந்தப்படுறது, நேத்திரத்துக்கு ஆனந்தமாக இருக்குது கண்களுக்கு. அப்போ சந்திரன் என்ன ஆகுது, ஐயோ நம்ம இவ்வளோ கூலாக இல்லையே, நம்மளுக்கு நேத்திரத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியலையே அப்படின்னு அவன் சூடாகி விடுகிறான். திக்மதாம் கச்சேத்து, திக்மதாம்னு என்னது, அவன் சூடை அடைகிறான். அவனுக்கு இது பண்ண முடியலையே, தேவியோட புன்னகை ஈக்குவலாக இருக்க முடியலையேங்கிறதுனால அவனுக்கு ஒரு எரிச்சல் ஆகிடுறது. அதே
அதே மாதிரி ஷீதம் தேவி, உன்னுடைய குளிர்ந்த அந்த ஷீதம் குளிராக இருக்கக்கூடியதை பார்த்து யதா ஹிமஜலம் சந்தாபமுத்ரா ஆஸ்பதம், அதாவது ஹிமஜலம் அதாவது குளிர்ந்த நீர், பனி, அதாவது பனி நீர், பனி விழுந்து அதனால் கிடைக்கக்கூடிய நீர் எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் புன்னகையோட குளிருக்கு முன்னாடி இந்த ஹிமஜலம் சொல்லக்கூடிய அந்த பனியோட நீராகப்பட்டது சந்தாபமுத்ரா ஆஸ்பதம், அதாவது அதுக்கும் சந்தாபம் ஒரே தவிச்சு போயிடுறான். நம்மளுக்கு இவ்வளோ கூலா இல்லையே, இந்த புன்னகை அளவு கூலா இல்லையே அப்படின்னு ஒரு தவிச்சு போயிடுறது. அந்த முத்திரையை ஆஸ்பதிக்கிறது, ஆஸ்பதம்னு என்னது அதை அடைகிறது. ஸோ சூடாக அந்த ஹிமஜலத்துக்கு ஒரு ஒரு கீழ்மை ஏற்பட்டு விடுகிறது, அதனால் அது சந்தாபத்தை அடைகிறது. அதுக்கப்புறம் ஸ்வேதம், இது புன்னகை வெள்ளவளையர்னு இருக்குது. கிஞ்ச ததா, எப்படிப்பட்ட குளிர்ச்சின்னு ஸ்வேதம் வெள்ளை கலர்னு சொன்னால் முக்தாமணிகி மலினதாம் தத்தேச்ச, முக்தாமணி முத்துக்கள், இந்த முத்துக்களாகப்பட்ட அந்த மணிகள் என்ன ஆகும் விளையாடுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த புன்னகையோடு வெள்ளையை பார்த்த உடனே நம்ம மலினமாக நம்ம அழுக்கு பிடிச்சிருக்கோமோ, மலினம்னா அழுக்கு, ஸோ நம்ம கலர் ஒயிட்டா இல்லையோ, நம்ம கொஞ்சம் அழுக்காக இருக்குமோ அப்படின்னு இந்த முக்தாமணிகள் முத்துமணிகள் நினைக்கின்றன சொல்கிறாருங்க மூக்க கவி. லக்ஷ்மி வாசிட்டு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்ரீ காமாட்சி முகேந்து பூஷணமிதம் மந்தஸ்திதம் தாவகம் நேத்ரானந்தகரம் ததா ஹிமகரஹ கச்சேத்யதாதி மதாம் சீதம் தேவி ததா யதா ஹிமஜலோ சந்தாவமுத்ராஸ்பதம் ஸ்வேதம் கிஞ்ச ததா யதா மலினதாம் தத்தே ச முக்தாமணிஹி. ராதே கிருஷ்ண. மன்மந்தஸ்மித மஞ்சரீம் பிரசுமராம் காமாட்சி சந்திராதபம் சந்ததம் ஆமனந்தி அமலதா தல்லக்ஷணம் லக்ஷ்யதே அஸ்மாகம் ந துனோதி தாபம் அதிகம் தூனோதி நாப்யந்தரம் துவாந்தம் தத்கலு துக்கினோ வயமிதம் கேனேதினோ வித்மஹே. வயம் அமீ கேன இதிங்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. வயம் இதம்ங்கிறத விட வயம் அமீ கேன இதி. ஓகே சொல்கிறேன். சரி, காமாட்சி பிரசுமராம்னா பரவறதுன்னு அர்த்தம். ஸோ பிரசுமராம் தொன் மந்த ஸ்மித மஞ்சரி, மஞ்சரின பூங்கொத்து, உன்னுடைய புன்னகை மந்த தொன்னு உன்னுடைய அந்த மந்த ஸ்மித மஞ்சரி அழகான புன்னகையாக்கப்பட்ட பூங்கொத்து பரவிய அந்த புன்னகை சந்திராதபம், சந்திராதபம் சந்திரனுடைய ஆதவன் குளிருங்க, சந்திரனோடு வரக்கூடிய கிரணங்களால் வரக்கூடியது அந்த சந்திரனுடைய நிலவாக அப்படி சொல்லலாம், நிலவுடைய குளிர்ச்சியாக சந்தகன சாதுக்கள் சந்ததமாமனந்தி எப்பொழுதும் அப்படி தான் சொல்கிறா. தேவியோட புன்னகை பூங்கத்து நிலாப்பல குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு ஆல்வேஸ் சாதுக்கள் எல்லாம் ஆமனந்தி சொல்கிறார்கள். அமலதாம் தத் லக்ஷணம் லட்சியத்தே, அமலதாம்னு இது குறையே இல்லை, தேவியோட புன்னகை குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. லக்ஷணம் லட்சியத்தே, அந்த வெண்மையாகப்பட்டது அப்படி இருக்குது, அவ்வளோ வெண்மையாக இருக்குது, நிலாவோடு கம்பேர் பண்ணுறதுனால ஒரு பெரிய குற்றம் குறைய சொல்கிறதுக்கு இல்லை, சாதுக்கள் சொல்கிறது ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். பட் அதே சமயத்தில் அஸ்மாக்கம் தாபம் அதிகம் ந துனோதி, எது இந்த சந்திரன் இந்த எங்களுடைய தாபத்தை அதிகம் தாபம், எங்களுக்கு ரொம்ப தாபம் இருக்குது தவிச்சுன்னு இருக்கோமே, அந்த தாபத்தை ந துனோதி அது நீக்க மாட்டேங்கிறது. ஸோ தாபத்தை நீக்கிறதுக்கு இந்த சந்திரனால முடியலை. எப்படியோ அவள் சந்திரனுக்கு ஒப்பிடுகிறார்கள், அது அப்படி இருக்கட்டும், சாதுக்கள் சொல்கிறா அதை ஒன்று நம்ம குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றார். ஆனால் சந்திரனை கூட தாபத்தை நீக்க மாட்டான். நாபி ஆந்தரம் துவாந்தம் தூனோதி, எங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அஜ்ஞானம், ஆந்தரம் துவாந்தம்னு சொன்னால் இருட்டு, இருட்டுங்கிறது என்னது அஜ்ஞானம், எங்களுடைய இந்த அஜ்ஞானத்தையும் ந தூனோதி அது தள்ளிவிடுறதில்லை, அது நீக்குவதில்லை. எது சந்திரனுடைய கிரணங்கள் அது நீக்காது. தற்கலு இல்லையா துக்கினக வயம், அதனால நாங்கள் ரொம்ப துக்கமாக இருக்கோம். எப்படிவா இப்படி கம்பேர் பண்ணிட்டான், நிலாவோடு கம்பேர் பண்ணிட்டாலே, ஆனால் நிலவு இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறது, புன்னகை மட்டும் தானே பண்ணுறது அப்படின்னு நான் ரொம்ப துக்கப்படுறோங்கிறார். துக்கினகாவயம் அமீகேன இதி நோ வித்மகே, ஏன் இப்படி சொன்னா, இவர்களெல்லாம் இந்த மாதிரி கம்பேர் பண்ணினா, கேனா எதனால் இப்படி கம்பேர் பண்ணினா, இது என்ன வித்மகே எங்களுக்கு இது புரியவே இல்லை அப்படின்னு மூக்கறிங்க புலம்புறார். त्वन्मन्दस्मितमञ्जरीं प्रसृमरां कामाक्षि चन्द्रातपं सन्तदमामनन्दियमलता
तल्लक्षणं लक्ष्यते अस्माकं न दुनोदितापमधिकं दूनोऽस्ति नाज्ञातरम् खलु दुःखिनो वयममी केनेति नो विद्महे. ராதே கிருஷ்ணா. அப்புறம் இப்ப அடுத்த பிரணய பிரரோக கலக சேதாய பாதாப்ஜயோ மந்தம் சந்திர கிஷோர சேகரமணே காமாட்சிராகேன தே बन्धूक प्रसव श्रियं जितवतः बंहीयसीं तादृशीं बिम्बोष्टस्य रुचिं निरस्य हसित ज्योत्स्ना वयस्यायते. பிரணய பிரரோக கலகம் இது நிறைய இடத்துல திருப்பி திருப்பி வரும். அதாவது ஊடல், பிரணய பிரரோகம்னா அன்பு ஜாஸ்தி ஆகிடுறது, அதனால ஒரு சண்டை ஏற்படுற மாதிரி, அதுக்கப்புறம் ஊடலுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய கூடல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறதுனாலேயே கிருஷ்ண ருக்மணி எல்லாத்துலேயுமே பார்க்குறோம் நம்ம. இந்த பிரணய பிரரோகங்கிறது ஊடல். அந்த ஊடலை, அந்த கலகச்சாதாய அந்த கலகம் ஏற்பட்டுடுது. இப்போ சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் அந்த ஊடல் ஏற்பட்டு விடுகிறது. அதை உடைக்கணும். இப்போ இவாளுடைய பிரணய பிரரோகம் அந்த ஊடலை தீர்க்க வேண்டும், அதை சேதனம் பண்ணணும், அதை கட் பண்ணணும். ஸோ பாதாப்ஜயோகோ நம்ரசிய காலை விழுந்துடுறார் சிவன். என்ன பண்ணுறார், அம்மா தாயே கோச்சுக்காத எங்கிட்ட அப்படின்னு பாதாப்ஜயோகோ நம்ரசிய பாதத்தில் விழுந்து வணங்கக்கூடிய சிவனுடைய சந்திர கிஷோர சேகர மணிகே. சந்திர கிஷோரன இளம் சந்திரன். ஸோ பிறை சந்திரனை தலையில் சூடிய சேகர மணேகே, சேகரம்னு தலையில் சூடிய சிவனுடைய அந்த வணங்கக்கூடிய சிவனுடைய காமாட்சி ராகேணதே, ராகம் தேவிக்கு கோபம் இருக்குது, அன்பும் இருக்குது. ராகம்ங்கிறதுக்கு அன்புன்னு ஒரு அர்த்தம், ராகம்ங்கிறதுக்கு ரெட் கலர், கோபங்கிற அர்த்தம் வந்துடுது. ஸோ அந்த கோபத்தால் நீ ரொம்ப கோபத்தில் இருக்க, அவர் காலை விழுந்தால் கூட மன்னிக்கிறதுக்கு உனக்கு இது கிடையாது, ஒரு முயற்சி இல்லை. அப்படி நீ ராகத்தோடு இருக்கும்போது, கோபத்தோடு இருக்கும்போது இந்த மந்தம்னா இந்த மந்தமான புன்னகை. இது இப்போ பந்தூக பிரசவஸ்ரீயம். இப்போது என்னாச்சு, தேவியோட கோபத்தால் அப்படியே மூஞ்சியெல்லாம் செவந்து கிடக்கு. பந்தூக பிரசவம், பந்தூக்கன்னு சொன்னால் செம்பருத்தி பூன்னு அர்த்தம், பந்தூக மலர். ஸோ பிரசவஸ்ரீயம், அந்த செம்பருத்தி பூ போட்டது போல் அப்படி செவந்து கோபத்தோடு இருக்கக்கூடிய அந்த ரெட் கலரை ஜிதவதக, அதை ஜெயிக்கணும். இப்போ இந்த ரெட்டு கலர் போனால் அந்த கோபம், சத்துவ குணம் ஒயிட்டு. அப்போ அந்த கோபத்தை நீக்கி சத்துவம் பெருகணும், புன்னகையாகப்பட்ட வெள்ளை வர்ணவங்க. ஸோ அந்த கோபத்தை ஜெயித்து மந்தம் பம்ஹீயசீம் தாதிருஷீம், அந்த மந்தமான அந்த புன்னகை, பம்ஹீயசின்னு ரொம்ப சிறந்த, பம்ஹீனால ரொம்ப சிறந்த, தாதிருஷீம் அப்படிப்பட்ட அந்த புன்னகை, பிம்போஷ்டசிய ருச்சிம் நிரஸ்ய. அப்போ உதடெல்லாம் கடிச்சுட்டு இருப்பாள், கோபம் வந்தால் உதடு கடிப்பா, புன்னகை வெளியிலே வர முடியாது, புன்னகை உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கு, வெளியில் வரமாட்டேங்கிறது. அப்போது இந்த பிம்போஷ்டம், இந்த உதடுகள் எல்லாம் அப்படி கலராக ரெட் கலராக இருக்கும்போது அதை நிரசி, அதை தூக்கி எரிஞ்சுவிட்டு வெளியில் ஹசித ஜோஸ்னா வயசியாயத்தே, ஒரு ஃப்ரெண்டாக இந்த புன்னகை என்ன பண்ணுறது, உதடை பிரித்து கொண்டு வெளியே வந்து அந்த சிவனுக்கு ஃப்ரெண்டாகி விடுகிறது. ஸோ வயசியான்னா சேம் ஏஜ்னு அர்த்தம், ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்டுங்கிற அர்த்தத்துலேயும் சான்ஸ்கிரிட்டில் வயசியகான்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஃப்ரெண்டாக ஒரு புன்னகை அந்த கோபமாகப்பட்ட உதடுகளை பிரித்து கொண்டு வந்து நான் வணங்கக்கூடிய சிவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆகி விடுகிறதுன்னு அர்த்தம். அந்த ஊடலை முடித்து விடுகிறது, அதை சேதனம் பண்றதுக்காக வேண்டி இந்த புன்னகை வெளியில வந்துடுதுன்னு சொல்றாங்க. நம்ரஸ்ய பிரணய பிரரோக கலஹ சேதாய பாதாப்ஜயோஹோ மந்தம் சந்திர கிஷோர சேகரமணேஹே காமாட்சி ராகேன தே பந்தூக பிரசவ ஸ்ரீயம் ஜிதவதः பம்ஹீயசீம் தாதிருஷீம் பிம்போஷ்டஸ்ய ருச்சிம் நிரஸ்ய ஹசித ஜோஸ்னா வயஸ்யாயதே. நான் ஒன்று போலாம்ப்பா. ஓகே. முக்தானாம் பரிமோஷனம் விதததः தத்ப்ரீதி நித்பாதினி பூயோ தூரத ஏவ தூதமருதः தத்பாலனம் தன்வதி உத்பூதஸ்ய ஜலாந்தராத் அவிரதம் தத்தூரதாம் ஜக்முஷி காமாட்சி ஸ்மிதமஞ்சரி தவ கதம் கம்போஸ்துலாம் அஷ்ணுதே.
ஸோ புன்னகையை சங்குக்கு ஒப்பிட முடியாதுன்னு சொல்கிறார் இந்த இடத்துல மூக்க கவி சொல்கிறார். சங்குன்னு வெள்ளை, சங்கும் வெள்ளை புன்னகை வெள்ளை, அப்படி கம்பேர் பண்ணலாமன்னா அது முடியாது. முக்தானாம் பரிமோச்சனம், அதாவது முக்தர்கள், முக்தான்னு சொன்னால் முத்துக்கள்னு ஒரு அர்த்தம், முக்தர்கள்னு ஒரு அர்த்தம். ஸோ முக்தானாம் பரிமோச்சனம் அப்படின்னு முக்தர்களாக இந்த ஜீவன் முக்தர்களை எல்லாம் கொண்டு மேலே மோட்சத்தில் பார்ஷதர்களாக ஆக்கி விடுகிறது. பரிமோச்சனம்னு முக்தர்களாக ஆனவர்கள், ஜீவன் முக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களை விடுவித்து பகவானோட கூடிய உட்காந்துப்படுறது இந்த புன்னகை. ஸோ அப்படி முக்தர்களுக்கு விடுதலை அளித்து, ஜீவன் முக்தர்கள் எடுத்துக்க வேண்டியதான், அவர்களை விடுதலை அளித்து பார்ஷதர்களாக ஆக்கி விடுகிறது. இன்னொன்று முக்தானாம் பரிமோச்சனம், சங்கை பொறுத்த வரைக்கும் சங்கு என்ன பண்ணுறது, முத்துக்களை விடுவிக்கிறது. இந்த வலம்புரி முத்து எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் சங்கிலிருந்து கிடைக்கக்கூடியது. ஸோ அந்த முத்துக்களை அது சில, அதாவது ரொம்ப ரொம்ப நல்ல உயர்ந்த சங்குகள் தான் அந்த முத்துக்களை எல்லாம் பிரசவிக்கும். அதர்வைஸ் சிப்பியிலிருந்து தான் முத்து கிடைக்கும், பட் உயர்ந்த சங்குலேருந்து முத்துக்கள் கூட கிடைக்கும். ஸோ அப்படி வலம்புரி முத்துக்கள் எல்லாம் உண்டாக்கக்கூடியது சங்கு, அது பண்ணுறது விததக, அப்படி செய்யக்கூடிய சங்கு அந்த புன்னகை ரெண்டுமே. தத் பிரீத்தி நிஷ்பாதினி, ஸோ முக்தர்களுக்கு பிரீத்தியை கொடுக்கக்கூடியது புன்னகை, முத்துக்களுக்கு பிரீத்தியை கொடுக்கக்கூடியது சங்கு, அப்படி வெளிப்படுத்தக்கூடியவை. பூயக மருதக தூரத்த தூத்தையேவ, மருதக மருத்துன காற்று, ஸோ மருத்துன இன்னொன்று மருத்துக்கள்னு ஒரு அர்த்தம். அப்போ இந்த புன்னகை என்ன பண்ணுறது, மருத்தக தூரத்தை ஏவ தூதா, அதாவது மருத்துக்கள் எங்கே இருக்கா, சொர்க்கத்தில் இருக்கா, சொர்க்கலோகம். ஸோ அந்த சொர்க்கலோகம் மருத்தகன்னா மருத்துக்களுடைய அந்த சொர்க்கலோகத்தை தள்ளி விலக்கி வச்சுக்கிட்டு தூரத்தையேவ தூதா, இந்த தன்னுடைய பக்தர்களுக்கு என்ன பண்ணுறது இந்த புன்னகை, இந்த சொர்க்கலோகம்லாம் உனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி அந்த மருத்துக்களாகப்பட்ட லோகமான சொர்க்கத்தை விட்டுவிட்டு அவர்களை நேர சொர்க்க இது மோட்சத்துக்கு அனுப்பி விடுகிறது. ஸோ பூயகா அது பண்ணுறது அந்த புன்னகை. அதே சங்கு என்ன பண்ணுறது, சங்கு மருத்தக தூதா, அதுவும் காற்றை வெளித்தல்கிறது. இங்கே மருத்துக்கள்ங்கிற அர்த்தம் இல்லை, மருத்தகன்னா காற்று சங்கை ஊதுற வச்சா காற்று கிளம்புறது இல்லையா, ஸோ காற்றை வெளியே தள்ளி விடுகிறது இந்த சங்கு. இப்படி ரெண்டுக்கு கம்பேரிசன் இருக்கு, சங்கும் காற்றை தள்ளி விடுறது, இது சொர்க்கலோகத்தை தாண்டி முக்தர்களை மோட்சத்துக்கு அனுப்பி விடுகிறது புன்னகை. தத் பாலனம் தன்வதி, இப்படி தன்வத்தின விஸ்தாரமாக இதெல்லாம் பண்ணுகிறது. எது, சங்கும் பண்ணுறது புன்னகையும் பண்ணுறது. ஜலாந்தராத் உத்பூதஸ்ய, ஜலத்தின் நடுவிலிருந்து உத்பூதம் ஏற்படுகின்ற சங்கு எங்கிறது, ஜல அந்தராத், ஜலத்துக்கு நடுவே, கடலில் தானே பாஞ்சஜன்யெல்லாம் கிடச்சிது. ஸோ ஜலத்தின் நடுவிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சங்கு அவிரதம்னா ஆல்வேஸ் தத் தூரதாம் ஜக்முஷி ஸ்மித மஞ்சரி, அப்படி அந்த சங்கு அதை தள்ளி விட்டுதான். இந்த புன்னகை என்ன பண்ணுறது, தத்து அந்த சங்கு அது கடலிலிருந்து வரக்கூடிய சங்கை தூரதாம் ஜக்முஷி, அதை தள்ளி விட்டுட்டு ஸ்மித மஞ்சரி என்ன பண்ணுறது, ஜட அந்தராத்துன்னு எடுக்கணுங்க. ஜல அந்தராத்தா ல ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. இடானா பூமி, இடானாலும் பூமி, அதனால தான் இடஸ்பதின்னு சொன்னால் ராஜான்னு சொல்கிறோம், பூமிக்கு ராஜான்னு சொல்கிறோம். இடா மாதிரி ஈடேன்னா போற்றுறதுன்னு அர்த்தம், லாக்கும் டாக்கும் அது போடலாம். அதே மாதிரி இங்கே ஜட அந்தராத், அப்போ உள்ளுக்குள்ள ஜடத்தன்மை இருக்கு, எல்லாருக்கும் அஜ்ஞானம் இருக்கு. இந்த புன்னகை என்ன பண்றது, ஜடத்தன்மையிலிருந்து வெளிவரக்கூடிய இந்த அஜ்ஞானத்தை தூரதாம் ஜக்முஷி தள்ளி விட்டுடுது, நம்முடைய அஜ்ஞானத்தை தள்ளிவிடக்கூடிய புன்னகை. ஸோ அப்படிப்பட்ட ஸ்மிதமஞ்சரி தவ கதம் கம்போஹோ துராமஷ்ணுதே, இப்படி ஜடத்தன்மையே நீக்கக்கூடிய இந்த புன்னகையை சங்குக்கு ஏன் ஒப்பிடுகிறார்கள், கதம் கம்போகோ துலாம், அதோடு ஈக்குவேட் பண்ணுறா, அந்த ஈக்குவேட் பண்ணுற இதை நிலையை ஏன் அடைகிறது, அடையக்கூடாதே, சங்கு கீழாத்தானே இருக்கு அப்படிங்கிறாருங்க மூக்கக்கவி. முக்தானாம் பரிமோச்சனம் விதததஹ தத்ப்ரீதி நிஷ்பாதினி பூயோ தூரதேவ தூதமருதஹ தத்பாலனம் தன்வதி உத்பூதஸ்ய ஜலாந்தராத் அவிரதம் தத்தூரதாம் ஜக்முஷி காமாட்சி ஸ்மிதமஞ்சரி தவ ததம் கம்போஹோ துலாம் அஷ்ணுதே. ஸ்ரீ காமாட்சியே நமக. श्रीकामाक्षि तव स्मितद्युतिजरी वैदग्धलीलायितं पश्यन्तोऽपि निरन्तरं सुविमलं मान्या जगन्मण्डले लोकं हासयितुं किमर्थमनिशं प्राकाश्यम् आतन्वते मन्दाक्षं विहरय्य मङ्गलतरं मन्दारचन्द्रादयः விரகைய विरहय. Yes.
ஸோ இங்கே என்ன சொல்கிறார், உன்னுடைய ஹே காமாட்சி ஸ்மித த்விதிஜரி, த்விதின ஒளி. ஸோ ஸ்மித த்விஜரி புன்னகை ஆகப்பட்ட ஒளி, அந்த ஒளி பெருக்கு, ஜரின்னு சொன்னாலே ஃபால்ஸ்னு அர்த்தம். அந்த புன்னகையோட பெருக்கு ஃபால்ஸ் ஆட்டமாக வருது இல்லையா. வைதக்திய லீலாயுதம், வைதக்தியம்னால நல்லா பொறிச்செடுத்ததுன்னு ஸ்கில்ஃபுல்னு அர்த்தம். ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக அப்படி இருக்குது. அப்படி விளையாட்டா தேவியோட புன்னகையே ஒரு விளையாட்டா அப்படி வெளியில் விடுறா. அது ஏகப்பட்ட வேலைகளை செய்கிறது இல்லையா. கவித்துவத்தை கொடுக்கறது, சந்திரனை கீழாக்குறது, அப்படி பல வேலைகளை பண்ணக்கூடியதாக அப்படியே ஃபால்ஸ் ஆட்டமாக அப்படி பொங்கி வருது. பஷ்யந்தக அப்படி இதை பார்க்குறா. யார் பார்க்குறா? தேவர்கள் எல்லாம் பார்க்குறா. ஸோ மந்தார சந்திராதயக அப்படின்னு கீழே வருது இல்லையா. ஸோ மந்தார மலரை சூடிக்கொள்ளக்கூடியவர்கள், மந்தார மலர்கள்லாம் தேவலோகத்தில் தான் மலரும். ஸோ அந்த மந்தார மலரை சூடிக்கொள்ளவர்கள். அப்புறம் தேவர்கள் பல பேர் இப்போ சிவனெல்லாம் தலையில் சந்திரனை சூடின்னு இருக்கார். அது மாதிரி தேவர்கள் பல பேர்லாம் சின்ன சந்திரனை தலையில் வச்சுக்கிறாங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட அது சிவனோடு கூடிய அந்த தேவர்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கா. பஷ்யந்தக பார்க்குறாவா எல்லாரும். ஜெகன்மண்டலே மான்யா, அதாவது மதிப்புடையவர்கள். ஜெகத்துலலாம் தேவர்களுக்கு பெரிய மரியாதை இருக்குது. அப்படியே ஜெகத் மண்டலத்தில் ரொம்ப மதிப்புக்குடையவர்களாக இருக்கக்கூடிய தேவர்கள் நிரந்தரம் சூவிமலம். இது எப்படிப்பட்ட புன்னகை? இடைவிடாத புன்னகை. தேவி எப்போதும் புன்னகையோடே இருக்கா. நிரந்தரம், இடைவிடாமல். சூவிமலம், அப்படி விமலமாக, ஒருவித குற்றம் குறை இல்லாமல், அழுக்கு இல்லாமல், இப்போ நல்லதே செய்யக்கூடிய சத்துவமயமாக இருக்கக்கூடிய அந்த புன்னகையை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போது இந்த தேவர்கள் இதை பார்த்ததுக்கு அப்புறமும் என்னது, மங்களதரம் மந்தார சந்திராதேகன்னு திருப்பி அந்த இடத்துல இன்னொரு வாட்டி எடுத்துக்கணும். அதாவது இவர்கள் மந்தார மலர்கள் வெள்ளவெளையாக இருக்குது. தேவலோகத்தில் மந்தார மலர்கள் வெள்ளவெளையர்னு இருக்குது. அப்புறம் சந்திரன் வெள்ளவெளையாக இருக்கான். இவர்கள் எல்லாரும் இந்த மந்தார மலரை இதை வச்சுட்டு பிராகாஷ்யமாத்தன்வத்தே, அதை போட்டுட்டு நல்ல பளீச்சுன்னு இருக்காளாம், பிரகாசத்தை கொடுக்குறாளாம். நான் என்னோட மந்தார மலர் எப்படி பிரகாசம் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி பிராகாஷ்யம்னா இது நல்ல வெளிச்சத்தை கொடுக்கிறார்கள். மந்தார மலரை சூடிக்கொண்டு சந்திரனை வைத்துக்கொண்டு அப்படி பிரகாசத்தை கொடுக்கிறார்கள். கிமர்த்தம், எதுக்கு வேண்டி இப்படிலாம் பண்ணுறா? அனிஷம், எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளே, மந்தார மலரை வச்சுன்னு எப்போ பார்த்தாலும் இவா இவ்வளோ அழகான புன்னகை இருக்குது, இவ்வளோ விளவிளையர்னு இருக்குது, இதை தாண்ட முடியுமா? இதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட இவா எல்லாம் மந்தார மலர்லாம் சூடின்னு உட்காண்டிருக்காளே. மங்களதரம் மந்தாக்ஷகன்னு என்னது, வெட்கங்கெட்டவர்கள்னு ஒரு அர்த்தம். மந்தாக்ஷான்னு சொன்னாலும் டேரக்டாக பார்த்தோம்னா வெட்கங்கெட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஸோ அதாவது புத்தி கெட்டவர்கள். அச்சான்னு சொன்னால் அச்சான இந்திரியங்கள், அதாவது புத்தி கெட்டவர்கள். புத்தி அந்த இதுக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது புத்தி இல்லையா, ஆதாரமாக இருக்கக்கூடியது. ஸோ அப்படிப்பட்ட புத்தியை உடையவர்கள் தேவர்கள். எதுக்காகன்னு சொன்னால் விரகன வெக்கத்தை விட்டு மந்தாக்ஷ விரகைய, அப்படி வெக்கத்தை விட்டு அவர்கள் ஏன் இதெல்லாம் சூடிட்டு அப்படி பிரகாசத்தை காட்டுறான்னு சொன்னால் லோகம் ஹாசயித்துன்ற, கொஞ்ச நாள் சிரிச்சிட்டு போட்டோமே இந்த உலகம்லாம், ஆஹா இவா கூட இந்த மாதிரி காட்டுறாளே அப்படின்னு ஒரு கேலி சிரிப்பாவது சிரிப்பா. ஸோ உலகத்துக்கு ஒரு காமெடி பீஸ் மாதிரி. ஸோ எல்லாரையும் ஒரு சிரிக்கிறது கோமாளித்தனத்தை காட்டிட்டு இருக்காளே அப்படிங்கிறார் மூக்கறிஞர். श्रीकामाक्षि तव स्मितद्रुजरी वैदग्ध्यलीलायितं पश्यन्तो विनिरन्तरं सुविमलं मान्या जगन्मण्डले लोकं हासयितुं स्तिमर्थमनिशं प्राकाश्यमातन्वते मन्दाक्षं विरहस्य मङ्गलतरं मन्दारचन्द्रादयः धीराब्देरपि शैलराजतनये त्वन्मन्दहासस्य च श्रीकामाक्षिवलक्षिमोदयनिदेहे किञ्चिद्विदां ब्रूमहे एकस्मै पुरुषाय देवि सददौ लक्ष्मीं कदाचित् पुरा सर्वेभ्योऽपि ददाति असौ तु सततं लक्ष्मी च वागीश्वरी. இப்போ பார்க்கடலோடு கம்பேர் பண்ணுறார் புன்னகையா. ஸோ சைலராஜ தனையே இமவான் மகளே, சைலராஜன மலைகளின் ராஜா ஹிமாலயாஸ். ஸோ இமவானுடைய மகளே, தனையே மகளே, க்ஷீராப்தேகி, க்ஷீரன பால், க்ஷீராப்தின பார்க்கடல். ஸோ க்ஷீராப்தேகே அப்படி தொன் மந்தஹாசஸ்ய, அந்த பார்க்கடலையும் உன்னுடைய புன்சிரிப்பையும் சன ஆண்ட் உன்னுடைய புன்சிரிப்பையும் உன்னுடைய இந்த க்ஷீராப்தியையும் பார்த்து வலக்ஷிமக உதயநிதேகே,
வலக்ஷிமகன்னு சொன்னான்னா அதாவது லட்சியத்தேன்னு சொல்கிறோம் இல்லையா, நாங்கள் பார்க்கிறோம், பார்க்கடலை பார்க்குறோம், உன்னோட புன்னகையை பார்க்குறோம். நாங்கள் அந்த உதயநிதேகன்னு அது உதிக்கின்றத கடல். உதயநிதேகங்கிறது உதனாலே தண்ணீர் அர்த்தம். ஸோ தண்ணீர் நிறைந்த பார்க்கடலை நாங்கள் பார்க்கிறோம். ஹே காமாட்சி கிஞ்சித் பிதாம்புருமகே, எங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது. அதில் ரெண்டுமே வெள்ளையாத்தான் இருக்குது, இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பிதாம்னா பேதம் வித்தியாசம் எங்களுக்கு தெரியறது நாங்கள் சொல்கிறோம், ப்ரூமகே சொல்கிறோம். ஏகஸ்மைனா ஒரே ஒரு புருஷாய, ஒரே ஒரு புருஷனுக்கு, யார் இங்கே விஷ்ணுன்னு எடுத்துக்கணும், ஒரு புருஷனுக்கு சாங்கிறது இந்த இடத்துல கடல், சக அந்த கடல் தேவி லக்ஷ்மி ததௌ, ஒரு விஷ்ணு என்கிற புருஷனுக்கு, ஒரே ஒரு புருஷனுக்கு லக்ஷ்மி என்கிற தேவியை இந்த கடல் கொடுத்தது. பார்க்கடலில் கடைஞ்சி வந்தபோது அதில் தானே லக்ஷ்மி வந்தா, அவள் நேரம் விஷ்ணுவை போய் அடைஞ்சுட்டான். ஸோ ஒரு கடலாகப்பட்ட பார்க்கடல் ஒரே ஒரு லக்ஷ்மியை அந்த ஒரு விஷ்ணுக்கு ஒரு புருஷனுக்கு கொடுத்தது. வேறஸ் கதாச்சித் புறா முன்னாடி காலத்தில் கடலை கடைஞ்ச போது அப்படி கொடுத்தது இந்த கடல். ஆனால் இந்த புரிஞ்சிருப்பு என்ன கொடுக்கறது, சர்வேபியகா அப்பி எல்லாருக்குமே ததாதி அசௌனா இந்த புன்னகை கொடுக்கறது. என்ன கொடுக்கறது, சததம் லக்ஷ்மி, இது எல்லாருக்கும் ஐஸ்வர்யங்கிற லக்ஷ்மியை இந்த புன்னகை எல்லாருக்குமே கொடுக்கறது. அது மட்டும் கொடுக்கறது இல்லையா, வாகீஸ்வரி, வாக்குக்கு தலைவியான சரஸ்வதி, அது கவித்தன்மை, அப்படி அதையும் எல்லாருக்கும் கொடுக்கறது. ஸோ இந்த வித்தியாசம் கடலுக்கும் உன்னுடைய புன்னகைக்கு இருக்குன்னு சொல்றாரு. क्षीराब्देरपि शैलराजतनये त्वन्मन्दहासस्य च श्रीकामाक्षिमलक्ष्म उदयनितेः किञ्चिद्भिदाम्रूमहे एकस्मै पुरुषाय देवि सददौ लक्ष्मीं कदाचित् पुरा सर्वेभ्यो विददाति असौ तु सततं लक्ष्मीं च वागीश्वरीम्. श्रीकाञ्चीपुररत्नदीपकलिके तान्येव मेनात्मजे टाकोराणि कुलानि देवि सुतरां धन्यानि मन्यामहे कम्पातीरकुटुम्बचङ्क्रमकला चुञ्चूनि चञ्चूपुटैः नित्यं यानि मृदुस्मितेन्दुमहसाम् आस्वादम् आतन्वते. ஸோ காஞ்சிபுர தீப கலிக்கே, அதாவது தீப மொட்டு, அதாவது சுடர்னு சொல்ல மாட்டோமா, சுடர் அப்படி மொட்டு போல் அப்படி எரியும் இல்லையா அந்த தீபம். அப்போது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ரத்ன தீப சுடரேன்னு கூப்பிட்றார். ரத்ன தீப சுடரே மேனாத்மஜே, மேனாவுடைய மகளே, இமானோட மனைவி மேனாதேவி இல்லையா, மேனாதேவியின் மகளே மேனா ஆத்மஜே. ஸோ தானியேவ சாக்கோராணி, சக்கோர பறவைகள், சாக்கோராணிங்கிறது சக்கோர பறவைகள். தானியேவன்னு சொன்னால் இங்கே யானின்னு பின்னாடி வருது. யாருன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிறவர்களை சக்கோர குடும்பம்னு சொல்லிவிடுறான். ஸோ சக்கோர குடும்பம் என்ன பண்ணும், சக்கோர பட்சிகள் எல்லாமே அந்த சந்திரனுடைய கிரணங்கள் அப்படி குடிக்கும், அதுதான் அதுக்கு ஆகாரம் சக்கோர பறவைகளுக்கு. இங்கே புன்னகை தான் அந்த கிரணங்கள், புன்னகை கிரணங்கள் வந்து தேவியோட அந்த இதுலேருந்து வரக்கூடியது, புன்னகையிலேருந்து வரக்கூடியது கிரணங்கள். அதை சாப்பிடக்கூடிய சக்கோர குடும்பம், சக்கோராணி குலானி, அந்த குலமாக சக்கோர பட்சிகளின் குலமாக சுதராம் தன்யானி மன்யாமகி, இவர்கள்லாம் தன்யர்கள். எப்படி சக்கோர குடும்பமாக காஞ்சிபுரத்தில் வசிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு இல்லையா அந்த குடும்பத்துக்கு, அதை நாங்கள் தன்யமாக நான் கருதுகிறோம் அப்படிங்கிற பகவச்சனில் சொல்கிறார். மன்யாமகே கருதுகிறோம் நாங்கள். கம்பாதீர குடும்ப சங்கிரமன்னு அது இது நடத்துறது, ஸோ பிரவர்த்தனம் பண்ணுறது. ஸோ கம்பாதீர குடும்பம், கம்பை நதிக்கரையில், அதான் காஞ்சிபுரம். கம்பை நதிக்கரைங்கிறது காஞ்சிபுரத்தில் ஓடின நதி கம்பா நதி. ஸோ அந்த கம்பை நதிக்கரையில் வாழக்கூடிய, அந்த காஞ்சிபுரத்தில் வாழக்கூடிய, வாழ்க்கையை நடத்தும் சங்கிரம கலா, அந்த வாழ்க்கையை நடத்தக்கூடிய சுஞ்சூனின்னு நல்ல ஸ்கில்ஃபுல். ஸோ அப்படி அந்த சாமர்த்தியம் பட்டு அப்படின்னு சொல்ல மாட்டோமா, அதுதான் சுஞ்சூன்னு சொல்கிறோம். சஞ்சூன்னு சொன்னான்னா பீக்குன்னு அர்த்தம். சுஞ்சூன ஸ்கில், அந்த சாமர்த்தியம். சஞ்சூன பீக்கு. அப்போது சக்கோர பறவைகளோட பீக்கு மாதிரி இவர்கள் என்ன பண்ணுறா, தன்னுடைய முகத்தால், இங்கே பீக்குங்கிறது அந்த முகத்துக்கே சொல்ல வேண்டியதான். ஸோ அந்த காமாட்சியை பார்த்து 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 சக்கோர பறவைகள் எல்லாம் எப்படி கிரணங்களை குடிக்கிறதோ அது மாதிரி தேவியோட முகத்திலிருந்து வரக்கூடிய புன்னகை கிரணங்களை இவர்களெல்லாம் சாமர்த்தியமாக குடிச்சுட்டே இருக்கா நித்தியம், டெய்லி. யானி துவன் ஸ்மித இந்து மகசாம், இந்துனுங்கிறது என்னது, சந்திரன். ஸோ சந்திரனோட கிரணங்கள் மாதிரி இங்கே புன்னகையோடு சந்திர கிரணங்கள் மாதிரி வரக்கூடிய
வரக்கூடிய புன்னகை கிரணங்களை உன்னுடைய அந்த புன்னகை கிரணங்களை நித்தியம் ஆஸ்வாதமா தன்வதே டெய்லி டெய்லி ஆஸ்வதிக்கிறார்கள். ஆஸ்வதிக்கிறதுன்னு என்னது அப்படி டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவர்களை நான் தன்யர்களாக நினைக்கிறேன். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ காஞ்சிபுர ரத்ன தீப கலிகே தான்யேவ மேனாத்மஜே சாகோராணி குலான் தேவி சுதராம் தன்யானி மன்யாமஹே கம்பாதீர குடும்ப சக்ரம கலா சுஞ்சூமி சஞ்சூபடைஹி நித்யம் ஞானி தமஸ்மி தேந்து மஹசாம் ஆஸ்வாதமாதம்பதே. चैत्य प्रक्रमम् आश्रितोऽपि नमतां जाड्यप्रतां दूनयन् नैर्मल्यं परमं गतोऽपि गिरिशं रागाकुलं चारयन् लीलालापपुरत् सर्वोऽपि सततं वाचं यमान् प्रीणयन् कामाक्षी स्मितरोचिषां तव समुल्लासः कथं वर्ण्यते. ஓகே, இதில் வேறு அந்த லைனுக்கு பதிலாக இன்னொரு லைன் வாசிக்கிறீங்க. ரெண்டையுமே அர்த்தம் பார்த்துடலாம். சைத்திய பிரக்கிரமம் ஆஷிதக, இது குளிராக இருக்குது. சைத்தியம் சொன்னா சீத்தலமாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது புன்னகை. ஸோ அந்த ஒரு கிரமத்தை ஃபாலோ பண்ணுறது ஆஷிதக. இந்த புன்னகைக்கு எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது. நமதாம் ஜாட்ய பிரதாம் தூனயன். ஜாட்யம்னு என்னது? ஜடத்தன்மை, அஜ்ஞானம். ஸோ அந்த பிரதாம்னா வெளிப்பட்ட அந்த அஜ்ஞானத்தை, நமதாம் வணங்குபவர்களுடைய அந்த அஜ்ஞானத்தை தூனயன் நீக்கி விடுகிறாள், தூக்கி வீசிவிடுறா. தேவியோட புன்னகை ஆகப்பட்டது குளிர். அதுவும் ஜடம், குளிருக்கு ஜடம்னு அர்த்தம் இல்லையா? குளிரானால ஒரு ஜடத்தன்மையாக இருக்கும். ஆனால் இந்த குளிர் அந்த குளிரன் அந்த ஜடத்தை நீக்கிறது. ஒரு ஜடம் இன்னொரு ஜடத்தை நீக்கிறது. ஸோ ஒரு ஜடங்கிறது இங்கே வந்து குளிர்னு எடுத்துக்கணும். புன்னகைக்கு வரும்போது இன்னொரு ஜடம் மனுஷர்களுக்கு நமதாம் வணங்குபவர்களுக்கு வரும்போது அந்த ஜடம் வந்து அஜ்ஞானத்தை எடுத்துக்கணும். ஸோ ரெண்டு அர்த்தத்தில் விளையாடுறார் அவர். ஸோ இந்த மாதிரி அந்த ஜடத்தன்மையை நீக்கி விடுகிறது இந்த புன்னகை. அடுத்த லைனில் ராக வியஞ்சன பேஷலக அப்பி. ஸோ ராகன்னு சொன்னான்னா ரெட் கலர் இல்லையா? ஸோ ராக வியஞ்சனம், அப்போது ராகத்தோடு கூடியிருக்கு. ஒன்று லவ்னு எடுத்துக்கலாம், அஃபெக்ஷனோடு கூடியிருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று ரெட்டு கலராகப்பட்ட உதடுகளோடு வருது. ஸோ அந்த உதடுகளோடு சேர்ந்து வருதுனால புன்னகை அந்த ரெட்டு கலரை அதை அடையிறது. அந்த பேஷலம்னு அழகு, அந்த அழகோட ஹே கிரிஜேன்னு கிரிக்கு பிறந்தவளே, இமவான் மகளே, வைமல்யம் உல்லாசயன். ஆனால் இது ரெட்டு கலரோடு சேர்றதே சொல்கிறதுனால இதுக்கு ரஜோகுணம் இருக்குதுன்னு நினச்சிக்காதே, சத்துவகுணமோடு இருக்குங்கிறார். வைமல்யம் விமலம் என்னது? விமலமாக இருக்கிறது சத்துவகுணம். ஸோ ராகத்தோட அந்த ரெட் கலரோடு அந்த புன்னகை வெளியில் வரும்போது உதட்டு சிவப்பை எடுத்துன்னு வந்தாலும் இந்த புன்னகை எப்பொழுதுமே விமலமான சத்துவகுணத்தோடு கூடியது. உல்லாசம் என்னது? பெருக்கி கொண்டு அதை விஸ்தாரமாக்கி கொண்டு வருது. இப்போ நைர்மல்யம் பரமம் கதோப்பின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன அர்த்தம் சொன்னா, இந்த புன்னகை எப்போவுமே நிர்மலமான புன்னகை, அது சத்துவகுணத்தோடு நல்ல நிர்மலமான புன்னகை. அப்படி இருந்த போதிலும் கிரிஷம் ராகா குலம் சாரையன், இது என்ன பண்ணுறது? கிரி ஈசன் யாரு? சிவன். அந்த சிவனுக்கு ராகா குலம் அந்த ரஜோகுணத்தை தருகிறது, காமத்தை ஏற்படுத்துகிறது. ராகா குலம் சாரையன் அது செய்து கொள்றது. எப்படி இந்த புன்னகை வந்து நிர்மலமாக இருந்தாலும் உதட்டில் ரெட்டாக ஆகிறதோ அது மாதிரி சிவனிடத்தில் இது ரஜோகுணத்தை ஏற்படுத்துகிற தன்மையாக இருக்கிறது. ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்டாக இருக்குது. ரெண்டு லைனுமே எதுனாலும் கரெக்டு. ஸோ லீலா ஆலாப புரஸ்ஸரக, எப்போதும் லொடர்னு பேசிகிட்டே இருக்கணும். தேவிக்கு பேச்சு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். எப்போதும் சகிகள் புடை சூழத்தான் இருப்பாள். இப்போ நவாவரணத்துலலாம் பார்த்தோமானா அதில் நிறைய தேவிகள் ஒவ்வொரு ஆவரணம் 9 ஆவரணம் இருக்கும். தேவியோட வீட்டுக்குள்ளே அந்த சிம்மாசனத்துக்கிட்ட போகிறச்ச 9 இதை சுற்றி தான் போனோம். அதில் ஒவ்வொன்றும் தேவிகளோடு அவள் சுற்றி புடைசோடு இருப்பாள். எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாள், ஆனந்தமாக கேட்டுட்டு இருப்பாள், இவளும் பதில் சொல்லிட்டு இருப்பாள். இப்படி லீலா ஆலாப்ப விளையாட்டாக பேசுறதுக்கு இஷ்டமாக இருந்தாலும் சததம் வாச்சம்யமான வாச்ச யம்யமான், அதாவது வாக்கை அடக்குபவர் யார்? முனிவர்கள்.
அவர்கள் ரொம்ப பேச மாட்டான். முனிவர்களே மௌனமாக இருக்கிறனால தான் முனிவர்களே சொல்கிறது. ஸோ அப்படி மௌனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பிரீணயன், அவர்களுக்கு பிரீத்தியோடு இருப்பா. தான் பேசுகிறான், பேச்சு கேட்க ஆசைப்படுறான்னு சொல்கிறதுனால முனிவர்கள் பேசலைன்னா அவளை ஒதுக்க மாட்டான். அவளுக்கு ரொம்ப பிரீத்தியை கொடுக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய புன்னகை. இந்த புன்னகை அப்படி காமாட்சி ஸ்மிதரோச்சிஷாம் தவ, உன்னுடைய புன்னகை ஒளியாகப்பட்டது. சம் உல்லாசக கதம் வர்ணையை, இப்படிப்பட்ட உயர்ந்த உல்லாசகன்னு உல்லாசத்தை ஏற்படுத்தக்கூடியது, ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதை நான் எப்படி தான் வர்ணிக்க முடியும் அப்படிங்கிறார் மூக்க. ராதே கிருஷ்ணா. शैत्य प्रक्रममाश्रितोऽपि न मताम् जाड्यप्रदान्दोलयन् रागव्यञ्जनपेशलोभिगिरिजे वैमल्यमुल्लासयन् लीलालानपुरस्सरोति सततं वाचं यमान् प्रीणयन् कामाक्षी स्मितरोचिषां तव समुल्लासः कथं वर्ण्यते। रोणी चञ्चलमेकलामुखरितं लीलागतं मन्तरं भ्रूवल्लीचलनं कटाक्षवलनं मन्दाक्षवीक्षाचनं यद्वैदग्ध्यमुखेन मन्मथरिपुं सम्मोहयन्ति अञ्जसा श्रीकामाक्षी तव स्मिताय सततं तस्मै नमस्कुर्महे। தேவி விப்ரமங்கள்னு சொல்லுவாள். சிவனை வீழ்த்துறதுக்காக அவள் செய்யக்கூடிய அந்த சில சேஷ்டைகள், அதெல்லாம் விப்ரமங்கள்னு சொல்லுவாள், சிங்கார சேஷ்டைகள்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னா, ஸ்ரோணி சஞ்சல, ஸ்ரோணி இடுப்பு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலமாக ஆடக்கூடிய ஒட்டியானம். ஸோ ஒட்டியான மணிகள்லாம் ஜில் 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 ஜில்னு இருக்கும், சிவனை ஆக்கர்ஷிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒட்டியானம் எல்லாம். மேக்கலா முகரிதம், அந்த அப்படி ஆடக்கூடிய அந்த மேக்கலை, அந்த ஒட்டியானத்துலேருந்து வர முகரிதம்னு இது பேசுறது. என்ன பேசுறது? மணிகள் பேசுறது, ஜில் 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 ஜில்னு பேசுறதான். முகரம்னு சொன்னாலே வாயிலேருந்து, முகன்னா வாயிலேருந்து வரக்கூடியது பேச்சு, அது முகரிதம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மேகலை என்ன பேசுவோம்? அந்த ஜல் ஜல்னு இந்த ஒலி அந்த ரத்னங்களோடு ஒலி வருது ஏற்படுறது. ஸோ லீலாகதம் மந்திரம், மெதுவாக நடக்கிறான் தேவி நடை. அப்போ அந்த நூப்புற ஒலியெல்லாம் கேட்கும். ஸோ அவளுடைய மென்மையான நடை இதெல்லாம் சிவனை ஆக்கர்ஷிக்கும். புரூவல்லி சலனம், அவளுடைய புருவக்கொடியை அப்படி அசைச்சாலே போரும், சிவன் விழுந்துருவார். அப்படிப்பட்ட அந்த புரூவல்லி சலனம், புருவக்கொடியோட அசைவு. கடாட்ச வலனம், கடாட்சம் கடைக்கண் பார்வை, அப்படியே லைட்டாக அப்படி சிவன் மேலே போட்டால் சிவனை வீழ்த்திடலாம். இதெல்லாமே மந்தாட்ச வீச்சாட்சணம், மந்தாட்ச அக்ஷம் சொன்னது கண் அப்படி பாதி லைட்டாக திறந்து பார்க்கக்கூடிய பார்வை. அந்த வீக்ஷா சனம்னாலே எனக்கு சாமர்த்தியம். அந்த வீக்ஷா, அந்த சிறிதாக மெல்லிய கண்களை போட அந்த வீச்சை காட்டுவக்கூடிய அந்த ஒரு சாமர்த்தியம். இதெல்லாம் புன்னகை இல்லாட்டன இதெல்லாம் போட்டால் ஒரு யார் திரும்பி பார்ப்பா? மூஞ்சி கடுகடுன்னு வச்சுட்டு இதெல்லாம் இருந்தானா நோபடி வில் லுக் இல்லையா? ஸோ அதனால எத்து வைதக்தியமுகேன, இதெல்லாமே இந்த எத்துங்கிறது இந்த புன்னகையினால தான், இந்த புன்னகையோட சிறப்பு வைதக்தியம், அந்த புன்னகையோட சாமர்த்தியத்தினால தான் இதெல்லாமே எடுக்கிறது. இல்லாட்டா எடுக்காது, எல்லாம் ஒன்றுமே எடுபடாது, சிவன் திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஸோ அதனால் வைதக்தியமுகேன மன்மதரிப்பும், மன்மதனை எரித்த சிவனை இதோடைய சாமர்த்தியத்தால், இந்த புன்னகையோட சாமர்த்தியத்தினாலேயே சம்மோகயதி அஞ்சசா, ஈஸியாக மோகப்படுத்துகிறது, சிவனை தன்வசப்படுத்துகிறது. இந்த புன்னகை இல்லாட்டா இந்த விப்ரமங்கள் எல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஹே காமாட்சி தவ ஸ்மிதாய, அப்படிப்பட்ட உன்னுடைய அந்த புன்னகைக்கு சததம் தஸ்மை நமஸ்குர்மகே, அந்த புன்னகையை நாங்கள் எப்பொழுதும் நமஸ்காரம் செய்கிறோம். रोणी चञ्चलमेकला मुखरिदं लीलागतं मन्तरं भ्रूवल्लीचलनं कडाक्षवलनं मन्दाक्षवीक्षाचलं यद्वैदग्ध्यमुखेन मन्मथरिपुं सम्मोहयन्ति अञ्जसा श्रीकामाक्षि तव स्मिताय सततं तस्मै नमस्कुर्महे। ஒன்று போலாமா? राधे कृष्णा मैम। श्रीकामाक्षि मनोज्ञमन्दहसित ज्योतिष्प्ररोहे तव स्फीतश्वेतिम सार्वभौमसरणि प्रागल्भ्यम् अभ्येयुषि चन्द्रोऽयं युवराजतां कलयते
चेटीर्धुरं चन्द्रिका शुद्धा सा च सुधाझरी सहचरी साधर्म्यम् आलम्बते. ஆம். இப்போ ஸ்ரீ காமாட்சி மனோஜ்ஞ மந்த சித ஜோதிஷ் பிரரோகி, அதாவது அந்த மனோஜ்ஞமான மனத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த மந்தமான அந்த சித வெள்ளை, சிதன வெள்ளை, மந்தமான வெள்ளையான ஜோதிஷ், ஒரு ஜோதி கிளம்புறது இல்லையா, அந்த புன்னகைங்கிற ஜோதி அப்படி கிளம்புறது, வெள்ளை வெளையர்னு இருக்குது. பிரரோகி அது முளை விட்டு வருது, இப்படி உள்ளேருந்து வாய்க்குள்ளேருந்து அந்த புன்னகை அப்படி முளை விட்டு வெளியில் வருது. அது தவ உன்னுடைய அந்த புன்னகை ஸ்வீதா, ரொம்ப சாஃப்டான புன்னகை, மிருதுவான புன்னகை. ஸ்வேதிமா, ஸ்வேதிமன்னு சொன்னாலே சுத்தமானது, ஸ்வேதானாலே ஒயிட் கலர், ஸோ சுத்தமான அழகான மிருதுவான புன்னகை. அது என்ன ஆகுது, சார்வபௌம சரணி, அதாவது சக்கரவர்த்தியாக இருக்கிறதுங்க. இப்போது புன்னகை இசைக்கொண்டு சக்கரவர்த்தி ராஜா மாதிரி இருக்குன்னு சொன்னால், சரணி, சரணின்னு அந்த பிளேஸ், அந்த லைன் எடுத்துனானா சார்வபௌமன சக்கரவர்த்தி. பிராகல்பியம் அபியேஷி, அந்த காம்பீரியம், பிராகல்பியம்னா காம்பீரியம், கம்பீரமாக அந்த புன்னகை வரும்போது அது ராஜா மாதிரி இருக்குது அந்த புன்னகை. சந்திரக அயம், இப்போது சந்திரன் அங்கே பக்கத்தில் வச்சா என்ன ஆகிடுது, யுவராஜ தாம் கலையதே. சந்திரன் வந்து அவனுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழே, சக்கரவர்த்திக்கு கீழே யுவராஜ பட்டம் அவனுக்கு கொடுக்கலாம். ஸோ சந்திரனுடைய அந்த வெண்மைக்கு யுவராஜ தாம் கலையதே, கலையதேன்னா இட் இஸ் மேய்டு. ஸோ சந்திரன் யுவராஜனாக செய்யப்படுகிறான். சேட்டிதுரம் சந்திரிகா, அந்த சந்திரனிலேருந்து வெளிப்படக்கூடிய கிரணங்கள் வந்து செடிகளாக, தேவிக்கு பரிவாரங்களாக காரியம் செய்யக்கூடிய செடிகள் இல்லையா, அவருடைய செடிகளாக, துரம்னு இந்த நம்பர் 1 செடிகளாக, எல்லாம் நல்லா சந்திரனுடைய கிரணங்கள் தேவியுடைய செடிகளாக நம்பர் 1, துரம்னா நம்பர் 1, அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் செடிகளாக இருக்கா. சுத்தா சாச்ச சுதாஜரி, சுத்தா சாச்ச சுதாஜரின்னு இந்த அமிர்தமயமாக நல்ல ஒரு, இன்ஃபேக்ட் கோலோகத்துலலாம் பாலாவே இருக்கா கங்கை, அப்படி கீழே வர வர வரத்தான் தண்ணி ஆயிடுறான். ஸோ அந்த மாதிரி சுதாஜரி அமிர்தமயமான கங்கைன்னு அர்த்தம். ஸோ சுத்தமான அந்த கங்கை சகச்சரி சாதர்மியம் ஆலம்பத்தே. அப்போ தேவிக்கு சகச்சரினா ஃப்ரெண்ட்ஸு. ஸோ கங்கையை வந்து ஃப்ரெண்டாக ஆகிவிடுகிறார்கள். ஸோ எல்லாமே இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய எல்லாமே ஒன்று ஒரு காரியம் பண்ணுறது. எப்போ சக்கரவர்த்தி ரூபத்தை இந்த புன்னகை எடுக்கிறதோ சந்திரன் யுவராஜன் ஆயிடுறான். அவருடைய செடிகள்லாம் கைங்கரியம் பண்ணக்கூடிய கிங்கரர்கள், ஃப்ரெண்டு கிடையாது, வேலை செய்யக்கூடியவா. அது வந்து அவருடைய அந்த கிரணங்கள் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா கங்கை, இப்படின்னு வர்ணிக்கிறார் இங்க மூக்கர். ஸ்ரீ காமாட்சி மனோஜ்ஞ மந்தஹசித ஜோதிஷ் பிரரோஹே தவ ஸ்பீட ஸ்வேதிம சார்வபௌம சரணி பிராகல்பியம் ஆத்யேயுஷி சந்திரோயம் யுவராஜதாம் கலயதே சேடீதுரம் சந்திரிகா शुद्धा सा च सुधाजरी सहचरी सादर्प्यमालम्बते. श्री कामाक्षी नमः.